2 பசங்க வீட்ல இருக்காங்க அப்படின்னா, ஸ்நாக்ஸ்லேருந்து டாய்ஸ் வரைக்கும், ஃபுட்டு வரைக்கும் எல்லாத்துக்குமே சண்டை தான். உங்க வீட்லயும் அப்படிதானா? அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா, என்னால இப்ப சமாளிக்கவே முடியல 2 பேரையுமே. ஸோ 2 பேருமே செம்மையா அடிச்சுக்கிறானுங்க. அதனால இப்ப ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா, நமக்கு வீடு காலியா இருக்கும். ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அச்சோ! பசங்க இல்லையே அப்படின்னு. ஆனா, அந்த ஸ்கூல் விடுற நேரம் வர 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 எனக்கு ஒரு பயமே வந்துரும். ஏன்னா, இப்பலாம் 2 பேரும் செம்மையா அடிச்சுக்கிறானுங்க. நான் இப்போது நம்ம ஃப்ளாட்ஸில் இருக்கிறதுனால இந்த மித்தனை மட்டும் நான் கீழே அனுப்பிடுவேன். இப்போ தக்ஷும் வந்து தனியாகவே கீழே போக ஆரம்பிச்சிடுச்சு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவல் உப்புமா அது ரொம்ப பிடிக்கும். மித்துனுக்கும் சரி தக்ஷித்துக்கும் சரி 2 பேருக்குமே பிடிக்கும். அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். அவல் உப்புமா பிடிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ரையாக இருக்குமே அப்படின்னு. அது வந்து என்ன டேஸ்ட்டில் அவனுக்கு பிடிக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த பச்சை மிளகா வெங்காயம்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவான். ஸோ அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணுறேன். இப்போ லேஸ் அவல் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிங்கனாலே அப்படியே போல போலன்னு ஆகிடும். இப்போ 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கே நமக்கு வந்துடும். இப்போ கெட்டி அவல் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து நம்ம லெமன் சாதம் எல்லாமே பண்ணலாம். அவல் லெமன் சாதம் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அவல் உப்புமாக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பச்சை மிளகா, வெங்காயம். இப்போ பச்சை மிளகா நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் தான். இதில் வந்து நம்ம அவல் பாயசம், போகால நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ஈவன் நம்ம கட்லெட் அதெல்லாம் கூட பண்ணுறாங்க. ஆனால் நான் இது மாதிரி சிம்பிளான டிஷ்ஷஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு தடவை கல்லுப்பு சேர்த்துட்டேன் மறந்த மாதிரி. ஸோ அந்த தப்பு வந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா கல்லுப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது மிக்ஸே ஆகாது. அங்கங்கே அப்படியே நிற்கும். சால்ட் தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப வேகணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. அவள் வந்து நம்ம அப்படியே கழுவி ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கிறோம் இல்லையா, அதுலேயே உங்களுக்கு நல்லாவே அப்படியே வெந்து பொல பொலன்னு ஆகிடும். ஸோ இப்போ சுட சுட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.